கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்திக் ரேவதி 2 பேர்த்துக்குமே இந்த ஏற்காடு வந்ததுல அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. கார்த்தியை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இப்ப ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. இன்னும் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அங்க ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யா வந்திருக்காங்க. அவங்க மூலமா ரேவதி தவிர்க்க முடியாம கார்த்திகோட ரொம்ப நெருக்கமா பழகுறபடி ஒரு சூழ்நிலை அமையுது. ரேவதி ரெடி ஆனதும் நம்ம இந்த ரூமை விட்டு வெளியில போயிடணும். அவ வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நாம இங்க இருந்து போயிடலாம். அவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. கொஞ்ச நேரமாவது ஜாலியா நிம்மதியா வெளியில சுத்தி பார்த்துட்டு வரலான்ட்டு ரேவதி அவசர அவசரமா கதவை பூட்டிட்டு சாவி எடுத்துக்கிட்டு இங்க ரிசப்ஷனுக்கு வராங்க. ரிசப்ஷன்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நின்றுட்டு எங்களுக்கு ரூம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் சார். நீங்க இப்ப இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறது? ட்ரெயின் கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. நாங்க புக் பண்ண ரூமுக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குன்னு வேற சொல்றீங்க. அது வரைக்கும் நாங்க எங்க தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார்ன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ரிசப்ஷன்ல அந்த மேனேஜர் சொல்றாங்க, என்ன சார் இப்படி பண்றீங்க? இங்க ரூம்பே இல்ல சார். நீங்க புக் பண்ணிருக்கிற ரூம் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க காலி பண்ணுவாங்க. இப்ப போய் காலி பண்ணுங்க குடுங்கன்னு கேட்டா அது நல்லாவா இருக்கு சார்? அப்படி செய்யவும் மாட்டாங்க சார். நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கங்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து கார்த்தி வர்றாங்க. கார்த்தி என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. சார் நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். ட்ரெயின் கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. இந்த ஹோட்டல்ல தான் ரூம் புக் பண்ணிருக்கோம். இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் நாங்க எங்க சார் தங்குறதுங்கிறாங்க. சார் இவங்க புக் பண்ண ரூம் அவங்க இன்னும் காலி பண்ணல. சீக்கிரமா காலி பண்ணுங்கன்னு சொன்னா நல்லாபா சார் இருக்கும். இவங்க சொல்றாங்களேன்னு நாங்க எப்படி சொல்றதுங்கிறாங்க ரிசப்ஷன்ல. அதுக்கு திவ்யா வீட்டுக்காரர் சொல்றாங்க, இந்த 1 மணி நேரத்துக்காக நாங்க என்ன வேற ஒரு ஹோட்டலா புக் பண்ண முடியும்? என்ன சார் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நாங்களும் வந்த டயர்டா இருக்கோம், ஃப்ரெஷ் அப் ஆகணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது திவ்யா அந்த பக்கமா திரும்பி பாக்குறாங்க. ரேவதி வந்து நிக்கிறத பாத்துறாங்க. ரேவதி என்னடா இது, நம்ம ஃப்ரெண்டு திவ்யா தான் இங்க வந்து நிக்கிறா. கண்ணுல பட்டுட்டோம்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சிடும். உன் வீட்டுக்காரர் யாரு என்ன எவருன்னு கேள்வி வேற கேட்பா. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்பா. நம்ம பெருமையா சொல்றதுக்கே இல்லையே, நம்ம வீட்டு டிரைவரை தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம். இதை வெளியில சொன்னா அசிங்கமாச்சு. எனக்கு மட்டும் தெரிஞ்சது ஊரெல்லாம் மானத்தை கெடுத்துருவா. இப்ப இவ கண்ணுல படாம நம்ம தப்பிச்சு போறதே நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு ரேவதி திவ்யாவை பார்த்ததும் குடுன்னு மாடி ஏறி ஓடுறாங்க. திவ்யா பாத்துறாங்க. அப்பாடா நல்ல வேலை இந்த நேரம் பார்த்து ரேவதி நம்ம கண்ணுல பட்ட. ரேவதி இந்த ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கிற போல இருக்குது. இவ ரூம்லயே நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரூம் கிடைச்சதும் போயிடலாம்னு நினைச்சிட்டு ரேவதின்னு கூப்பிடுறாங்க. ரேவதி அடையாளம் தெரியாத மாதிரியும் காது கேட்காத மாதிரியும் போயிடுறாங்க. எங்க அவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு கார்த்தி கேட்கறாங்க. ஓ நல்லா தெரியுமே, நாங்க ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சோம் சாருங்கிறாங்க திவ்யா. அவங்களுக்கு தெரியுமா? ப்ளீஸ் சார் அவங்க ரூமுக்கு என்ன கூட்டிட்டு போங்க சார்னு கேட்கறாங்க திவ்யா. சரி கொஞ்ச நேரம் தானே, 1 மணி நேரத்துல என்ன ஆயிட போகுதுன்னு கார்த்தி சரி வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்க திவ்யா வீட்டுக்காரையும் கூட்டிட்டு போறாங்க. ரேவதி இருக்கிற ரூமுக்கு போனதும் ஹாலிங் பில் அமுத்துறாங்க கார்த்தி. ரேவதி அப்பாடா வந்துட்டானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓடி போய் கதவை திறந்து பாக்குறாங்க. அங்க திவ்யா வீட்டுக்காரரு கார்த்தி இவங்க 3 பேரும் நிக்கிறத பார்த்து அப்படியே ஷாக்காக நிக்கிறாங்க. அட பாவி, அடையாளம் தெரியாத மாதிரி வந்துடலான்னு பார்த்தா இப்படி நேரடியா கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு. கிட்ட தப்பிக்கவே முடியாது. இவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் என்னதான் பதில் சொல்வேன்? என்கிட்ட என்ன பதில் இருக்கு? நல்லா வசமா மாட்டினேன். இவெல்லாம் என்ன கேலியும் கிண்டலும் பேசி சிரிப்பா. என்ன செய்யறது? சரி இப்போதைக்கு சமாளிக்கலான்னு ரேவதி. அடடே திவ்யா நீ எப்ப வந்த? வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ரேவதி. என்ன ரேவதி, நான் கூப்பிட நீ பார்க்காம வந்துட்டேங்கிறாங்க. ஓ நீ கூப்பிட்டியா? எனக்கு காது கேட்கலடி. நான் என்னோட செல்போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதான் அவசரமா ஓடி வந்தேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி விடு. எப்படியோ நேரம் நம்ம 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்துருச்சு பாத்தியா. ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஹஸ்பண்ட் எங்க? அவரு இங்க தானே இருக்காருங்கிறாங்க. ஆமா இங்க தான் இருக்காருங்கிறாங்க. யாருன்னு கேட்டா இதோ இங்க நிக்கிறாரு இவரு தான்ங்கிறாங்க. ஓ இவரா? பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா அம்சமா இருக்காருடி. காலேஜ்ல உனக்கு வரப்போற புருஷன் எப்படி இருக்கணும்னு நீ சொன்னியோ அதே மாதிரி அப்படியே அட்டகாசமா இருக்காருடிங்கிறாங்க திவ்யா. ஆமாமா நீ தான் மெச்சிக்கணும். பார்த்ததும் ஆளை எடை போடாத. இவரு சாதாரண டிரைவரை தான் நான் கல்யாணம் வச்சிருக்கேன்னு மட்டும் உனக்கு தெரிஞ்சது சீ அப்படின்ட்டு போயிடுவேன். எப்படியோ நீ போகிற வரைக்கும் இந்த விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. சமாளிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு ரேவதி சரி நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிற மாதிரி இருக்கே, சரி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்குறாங்க. ஆமாடி ரொம்ப கலப்பா இருக்கு, நான் சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன், நம்ம எல்லாரும் ஜாலியா வெளியில போயிட்டு வரலாங்கிறாங்க. ஆங்கிறாங்க ரேவதி. திவ்யா வீட்டுக்காரரும் ரெடியாகி வந்துடுறாங்க. ரேவதி எங்களுக்கு ரூம் காலி பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கா. அந்த 1 மணி நேரம் வரைக்கும் நாங்க இங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால நம்ம ஜாலியா அப்படி மலர் கண்காட்சி போட்டிருக்காங்க இல்லையா, அதை போய் சுத்தி பார்த்துட்டு வரலாமாங்கிறாங்க. ரேவதி வேற வழியே இல்லாம சரிடி போலாங்கிறாங்க. கார்த்தி ரேவதி திவ்யா வீட்டுக்காரரும் 4 பேரும் சேர்ந்து அந்த மலர் கண்காட்சியை போய் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து ரொம்ப ரசனையோட ரசிச்சுக்கிட்டு வராங்க. நம்ம காலேஜ் படிக்கும்போது என்னெல்லாம் பேசணும் ஞாபகம் இருக்க உனக்கு? லவ் பண்ணி கல்யாணம் முடிஞ்சதும் ஹனிமூனுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரணும்னு சொன்ன மாதிரியே காதலிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப ஏற்காடு வந்திருக்க அனுபவத்தை சொல்லடிங்கிறாங்க திவ்யா. நீங்க 2 பேரும் முத எங்க பாத்தீங்க? 2 பேரும் எத்தனை வருஷமா காதலிச்சீங்க? இப்ப 2 பேர்த்துல யார் உங்க முதல்ல லவ் சொன்னது? இதெல்லாம் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு, சொல்லுடிங்கிறாங்க திவ்யா. ஐயோ நூல் ட்ரெஸ் மாதிரி சுத்தி இந்த இடத்துக்கே வந்து நிக்கிறாளே, நான் இவனை காதலிச்சிருந்தான் தான் காதலோட அனுபவத்தை சொல்ல முடியும். நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருந்தேன். மகேஷோட வாழ்க்கை என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப என் வாழ்க்கையே திண்டாட்ட
கஷ்டமா இருக்கு. இவ வேற இப்படி நச்சு பண்றா. இந்த டிரைவரை வச்சுட்டு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதை பத்தியெல்லாம் இப்ப பேச வேண்டாமே. இப்போதைக்கு அழகா சுத்தி பார்த்துட்டு போலாங்கிறாங்க ரேவதி. சரி சரி, உன் வீட்டுக்காரரோட பேர் என்ன? ஏன் சார் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் ராஜாங்கிறாங்க. அப்பா, ராஜாவுக்கு ஏத்த ராணி தாண்டி நீ. சார், ரேவதி ரொம்ப ஜாலியா பேசுவா சார். காலேஜ்ல இவ என்னெல்லாம் சொல்லுவா தெரியுமா? காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வரப்போறவரு இப்படிதான் இருக்கணும், அப்படி வர்ணிச்சு தான் சார் எங்க கிட்ட சொல்லுவா. அவ வர்ணிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்களும் ரொம்ப அம்சமா அவளுக்கு ஏத்த ஜோடியா அமைஞ்சிருக்கீங்க சார். ரேவதி, நீ காலேஜ் படிக்கும் போதும் உனக்கு வரப்போறவரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும்னு சொன்னியே. ஆமா, இவர் என்ன வேலை பாக்குறாருன்னு கேக்குறாங்க திவ்யா. ஜோ கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு கேக்குறாளே. என் வீட்டு டிரைவர்னு வெளியே சொல்ல முடியாத அசிங்கமாலாம் இருக்கு. டிரைவர்னு சொன்னா ரொம்ப அசிங்கமா என்ன மட்டமா நினைப்பா. என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரியே பெரிய தொழிலதிபரான்னு கேக்குறாங்க திவ்யா. சிரிச்ச மாதிரி ஆமாங்கிற மாதிரியும் தலையாட்டுறாங்க. நினைச்சேன்டி, அவர் ஆளை பார்க்கும் போதே நான் நினைச்சேன், இவரோட நடையும் ஸ்டைலும் பர்சனாலிட்டியும் பார்க்கும் போதே இவர் பெரிய பிசினஸ் மேனா தான் இருப்பார்னு நான் நினைச்சேன். என்னோட கணிப்பு தப்பில்லை. உன் லைஃபுக்கு சரியான ஆளை தாண்டி தேர்ந்தெடுத்திருக்கீங்க திவ்யா. ஆமாம் போ, நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இவர் ஒரு சாதாரண டிரைவர். என்ன செய்யறது, எங்க அம்மாவோட வலுக்கட்டாயத்தினால தான் இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. இப்போ கூட பாரு, பார்வையிலேயே உன்னை அப்படியே ஏமாத்திட்டான் பாரு. இப்போ கூட பாரு, ஒண்ணுமே பேசாம அமைதியா நின்றுக்கிட்டே உனைவே ஏமாத்திட்டான் பாரு. நீ கூட இவரை பெரிய தொழிலதிபர் நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா அப்ப கூட வாய் திறந்து டிரைவர்னு சொல்றானான்னு பாரு. இப்படி சைலண்டா இருந்துதானே எங்க அம்மாவை ஏமாத்தி என் குடும்பத்தை ஏமாத்தி இப்ப என் குடும்பத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு என் சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கான். எங்க அம்மாவும் இவனை நம்பி இவனை புரிஞ்சுக்காம இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னை வலுக்கட்டாயமா இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்ப ஹனிமூனும் அனுப்பி வச்சு இப்ப தண்டனையா அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறாங்க ரேவதி. திவ்யா கார்த்தியை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட ரேவதி இவ்வளவு தூரம் பழகியும் புரிஞ்சுக்காம இருக்காங்க. சரி, சாப்பிட போலாமா? பசிக்குதுன்னு எல்லாரும் சாப்பிட ஹோட்டலுக்கு போறாங்க. சாப்பிட்டு முடிச்சு திரும்பவும் வந்து அங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடியே, உன் காதலோட அனுபவத்தை சில வரிகள் சொல்லுன்னு கேக்குறாங்க திவ்யா. அடிப்பாவி, இதை விடமாட்டா போல இருக்கே. நானே நொந்து நூல்டல்ஸ் ஆயிட்டு இருக்கிறேன். திரும்ப திரும்ப அதே இடத்துல வந்து நிக்கிறாரு. இவளை எப்படித்தான் சமாளிக்கிறது? சரி, சமாளிப்போன்னு நினைச்சிட்டு, ஆமாமா, நான் இவரை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னோட லவ்வருங்கிறாங்க. அப்புறம் என்னடி லவ்வர்னு சொல்றேன், ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு இடைவெளி இருக்குதுங்கிறாங்க. அப்படி தப்பா நினைச்சுக்காதடி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இவர் தான் என்னோட லவ்வர். நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்களாச்சே, எங்களுக்குள்ள எதுக்கு இடைவெளி இருக்க போகுது? சொன்னது ரேவதி ஓடி போய் கார்த்தி கையை பிடிச்சுக்கிறாங்க. ரேவதி கார்த்தியை பாக்குறாங்க. கார்த்தி, என்னடா இது எப்படி பண்றாளேன்னு ரேவதியை பாக்குறாங்க. ஆஹா, ஜோடி பொறுத்தும் சூப்பரா இருக்கு, என் கண்ணே பற்றும் போல இருக்குங்கிறாங்க திவ்யா. கார்த்திகை ரேவதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு நிக்கிறதா அந்த பக்கமா மாயா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி ரெண்டு பேரும் கை கோர்த்து நிக்கிறத பார்த்தா மாயாவுக்கு வயிறெல்லாம் எரியுது. பாவி, இவங்க ரெண்டு பத்தியும் பிரிக்கலான்னு நினைச்சு வந்தா இப்படி வெளியில வந்த பக்கம் கை கோர்த்துக்கிட்டால சுத்துறாங்க. அப்படியே விடக்கூடாது, வேற ஏதாவது பிளான் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க மாயா. ரேவதி, நீ காலேஜ் படிக்கும் போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்காங்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லையங்கிறாங்க ரேவதி. அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்க முன்னாடி நான் எப்ப கூட்டிட்டு வந்தாலும் ஐ லவ் யூ சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லடி. முத உன் காதல அவர்கிட்ட சொல்லிருப்பியல, இங்கே என் முன்னாடி சொல்லி காட்டடி. ஆசையா கேக்குறாங்க திவ்யா. சோ, இவகிட்ட வசமா மாட்டிக்கிட்டோமே நினைச்சிட்டு ரேவதி காட்டிக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாயா அந்த பக்கமா அப்படியே வெடிச்சு செதறிடுவாங்க போல இருக்கு. நீ சொன்ன மாதிரியே சாதிச்சிட்ட ரேவதி. காதலிச்சவரையே கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டமும் கொடுப்பனையும் யாருக்கு இருக்கு? ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு, நீ அதிர்ஷ்டக்காரி தாண்டிங்கிறாங்க திவ்யா. ஆமாமா, வீட்டு டிரைவரையே கல்யாணம் பண்ணிருக்கேன்னு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சது என்னோட மானமே போயிரும் நினைச்சிட்டு இருக்காங்க ரேவதி. ஹோட்டல்ல விஐபிங்களோட மீட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப மீட்டிங் முடிஞ்சதும் ஒரு விஐபி வராரு. கார்த்தியை பார்த்ததும் ரொம்ப பணிவா மரியாதையோட கை கொடுக்குறாங்க. இதை பார்த்த ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா இது, இவ்வளோ பெரிய ஆள் வந்து நம்ம வீட்டு டிரைவருக்கு கை கொடுக்குறாரு, மரியாதை கொடுக்குறாரு, யாரா இருக்கு இவருன்னு யோசிக்கிறாங்க ரேவதி. ரேவதி பிசினஸ் மேன்னா வேற லெவல் தான் போ, எப்படி கெத்தா மாஸ் என்ட்ரி ஆகுறாரு பாருன்னு திவ்யா சொல்லவும் ரேவதி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட நிறைய விஐபிங்க பிசினஸ் மேன் இவங்க எல்லாரும் கார்த்தியை பாக்குறாங்க. அடியே கார்த்திக் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் சார்னு நிறைய விஐபிங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து கை கொடுத்துட்டு போறாங்க. நம்ம வீட்டு டிரைவர் தானேன்னு சாதாரணமா எடை போட்ட ரேவதி கார்த்திக்கு கிடைச்சிருக்கிற மரியாதை மதிப்பு இது எல்லாம் பார்த்து அதிர்ச்சியா ஆச்சரியப்படுறாங்க. கார்த்தி ரேவதி ரெண்டு பேத்துக்கும் இந்த ஹனிமூன் ட்ரிப் முடிஞ்சு ஏற்காட்டை விட்டு வெளியே போகும்போது கார்த்தி யாருங்கிற உண்மை ரேவதிக்கு தெரிய வாய்ப்பு நிறைய இருக்கு. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.